பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க வினோத் டைட்டில் வினர் ஆக முடியாதா? என்ன விஜய் டிவி மாமா டிவி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேண்ட்ராவுக்கே ப்ரோமோ போடுறாங்க. ஒரு 3 நாளாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாண்ட்ராவே வருதே. விஜய் டிவி வந்து என்ன பண்ணுறாங்க? மாமா டிவி எதுவும் பிளானை போட்டு வினோத்தை காலி பண்ணலாம் பார்க்குறீங்களாடா? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் அப்சர்வ் பண்ணுறாங்க. யார்? விக்ரம். சும்மாவே ஒரு கேமரு. விக்ரமும் கனி திரு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க சாண்ட்ரா? நான் இருப்பேன், இதை விளையாடுவேன், இதை பார்த்துப்பேன் அப்படின்னா எப்படி? அதெல்லாம் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த கேமே எல்லோரும் சேர்ந்து விளையாடுறது தான். இதை வந்து அது கேமுக்காக தான் பண்ணுது. இந்த மாதிரிலாம் அந்த வீட்டில் ஓட்ட முடியாது, அதுக்கு தெரியும். ஆனால் அதை பர்பஸ்லி உட்காந்து வேணும்னே பண்ணுது. நீங்கள் வேணால் பாரு, டாஸ்கில் அப்படியே இறங்கி விளையாடுது. போய் உட்காந்துக்கிட்டு சிம்பதி கார்டு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அவங்க ஒன்று பண்ணுறாங்க, இவன் சொல்கிறான் விக்ரம், அவங்க ஒன்று பண்ணுறாங்க, அது எங்களுக்கு சரி வரலன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அது கேமுக்காக பண்ணுறாங்கிறது தான் என்னோடய டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறான். நீ என்ன பண்ணுறியோ அது எங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான் சொல்கிற முடிய. ஆனால் நீ என்ன பிளான் பண்ணுற? எங்களை எல்லோரும் பேச வைக்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பிடிச்சிட்டான், மேட்டரை பிடிச்சிட்டான். எல்லோரும் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சாண்ட்ராவை பற்றி பேசணும், அட்டென்ஷன் எல்லாம் அங்கே போகணும், வெளியில் மக்கள் வந்து சாண்ட்ராவை பற்றி பேசுகிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறான். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் தெரியுது. மேபி அவங்க மேலே ஒரு சிம்பத்தி ஓட்டுக்காக பண்ணலாம், இல்லை நம்ம பக்கத்து திரும்பணும். எல்லா அட்டென்ஷனும் பார்த்தா விக்ரம், பாரு, வினோத் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ எதிர்பக்கம் திரும்பி நம்ம பக்கம் எல்லா அட்டென்ஷனையும் கேமராலேருந்து மக்கள்லேருந்து எல்லாத்தையும் ஒரு சிம்பத்தி கார்டு மாதிரி க்ரியேட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் அவன் வந்து கெஸ் பண்ணுறான் விக்ரமை. இப்போ இவங்க நம்ம 2 பேரையுமே பேச வச்சுட்டு இருக்காங்களே, அதை நோட்டீஸ் பண்ணியா நீ? கனி யோசிச்சு பாரு. நம்ம 2 பேரும் சாண்ட்ராவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், புரியுதா? இதான் கேம். உங்களுக்கு புரியுதா கனி அப்படின்னு கேட்குறான். அவங்க ஒன்று பண்ணுறாங்க, ஒரு கேம் பண்ணுறாங்க. நம்ம வேறு யாரை பற்றியுமே பேசலையே. யாரை பேசிக்கிட்டு இருக்கோம்? 3 நாளாக வீடே அவங்கள பற்றி பேச வச்சுட்டாங்க, வைக்கிறாங்க. இன்னொன்று என்ன பிளான்னா, ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க. அதாவது நீ வேணால் வெயிட் பண்ணி பாரு, ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் என்ன தான் எகெயின் பண்ணுவாங்க. அப்போது ஒரு சந்திரமுகியாக எல்லோரும் மாறுவாங்க பாரு. இப்போ என்ன சந்திரமுகி நான் வந்து இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கே பாரு. ஸோ என்னை ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக போடணும் அப்படிங்கிறத அவங்க கேம் பிளான். எல்லாரையும் பேச வைக்கணும், எல்லோரும் அவங்கள பற்றி மட்டுமே பேச வைக்கணும். இதுதான் அவங்க கேம். ஸோ தெளிவாக சாண்ட்ரா ஒரு பிளான் போடுது, மாமா டிவியும் ஒரு பிளான் போடுது டாப் 5ல் கொண்டு வரதுக்கு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.